உதயோக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. முருகப்பெருமானின் அருளாசையுடன் இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியா பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு தாந்திரிகம் மற்றும் ஜோதிடம் குறித்து ஆலோசிப்பதற்காகவும் கலந்துரையாடுவதற்காகவும் நம்மிடையே அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் மற்றும் ஜோதிட நிறுவனர், அதோட இல்லாம 5 தலைமுறை ஜோதிட வல்லுநரும் கூட. அவர்தாங்க டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள். அவர்கிட்ட நீங்க பேசணும்னா 044459649444 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஸ்ரீ தர்ம சாஸ்தா பாஹிமாம், ஸ்ரீ சபரீசா பாஹிமாம், மாமலவாசா பாஹிமாம், ஸ்ரீமணி கண்டனே பாஹிமாம். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம். வணக்கம்மா. சார், வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறது தான். இதில் எதையாவது பண்ணி நம்ம அந்த மாதிரியான ஒரு இதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு, கிரகங்கள், இதில் எது சார் சக்தி வாய்ந்தது? இதில் முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே பவர்ஃபுல்லான விஷயங்கள் என்ன அப்படின்னா கிரகங்கள். ஆனால் அந்த கிரகங்களை படைச்சது யார் அப்படின்னு பார்த்தா சுவாமி. அப்போது தி மோஸ்ட் பவர்ஃபுல் யார் அப்படின்னா சுவாமி தான். ஆனால் இதில் என்ன விதி விலக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வேலைகளை கொடுத்த கடவுள் அவங்க செய்யக்கூடிய கடமைகளை தடுப்பதில்லை. இதனால தான் நன்றாக தெரிந்து கொண்ட ஞானிகளும் அதே மாதிரி யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு சொன்ன விஷயம் என்ன, அந்தந்த காலங்கள் வரும்பொழுது அந்த கிரகங்களோட தன்மைகள், ஷட்பலங்கள், ஒரு கெடுதியான சூழ்நிலைகள் வரும்பொழுது அதுக்கான வழிபாடுகளை, அதற்கான தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும். அதே மாதிரி நல்ல காலங்களில் அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளை வழிபடும் பொழுது 1 கிடைக்கிறதுக்கு பதிலாக 4 கிடைக்கும். அப்போ இதில் மிகவும் சக்தியானது யாருன்னா சுவாமி தான். எனினும் விதி என்பது உண்மையானால் விதி விலக்கும் உண்டு. ஏன்னா படைச்சதே சுவாமி தான் அந்த கிரகங்களுக்குன்றதுனால, கிரகங்களுக்கு அந்த கலியுகத்துக்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்களும், ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை கீழே தள்ளுறதும், கீழே இருக்கிறவங்கள உச்சாணி கொம்பில் உட்காத்தி வைக்கிறதும், கிரகத்தோட ஷட்பலங்களும் அவங்களோட தசாநாதன் புத்திநாதனை வைத்தும் நடக்குதுங்கிறது தான் அனுபவபூர்வமான சத்தியமான உண்மை அன்பர்களே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ கிரகங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த நவ கிரகங்களில் எது சார் நல்ல, அதை ஃபுல்லாக நல்லவங்களாக இருக்கிறது எந்த கிரகங்கள்லாம் சொல்லலாம்? கண்டிப்பாக. அதாவது இதில் நம்ம எப்படி சொல்லலாம்னா, முழு சுபர்கள்னு சொல்லலாம். இந்த முழு சுபர்களில் குருன்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உடனே குருன்னு சொன்னோடனே நம்ம பிரகஸ்பதின்னு மட்டும் நினச்சிக்கக்கூடாது. இவர் தேவகுரு. இந்த தேவகுருவும் முழு சுபரே. அதே மாதிரி அசுரகுரு சுக்ராச்சாரியார், இந்த சுக்ராச்சாரியாரும் முழு சுபரே. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த தேவகுருவாகப்பட்டவர், இந்த பிரகஸ்பதியாகப்பட்டவர் நல்லதை மட்டுமே செய்வார். ஆனால் இந்த சுக்ராச்சாரியார் இருக்கார் பாருங்களேன், இந்த கலியுகத்திற்கான வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களையும் இழுத்து கொடுக்கக்கூடிய முழு சுபரான சுக்ராச்சாரியாரும், நம்ம பிரகஸ்பதியும், வாழ்க்கைக்குள்ள நெறியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரகஸ்பதியும் முழு சுபர்களே. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சென்னையிலேருந்து பேசுறேன், சாந்தி. உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. யாருக்காக கேட்க போறீங்க? கேட்கணுங்க மேடம். சார் கிட்ட கேளுங்க. கடக ராசி, பூச நட்சத்திரம், சிம்ம லக்னம். காலை வணக்கம் அம்மா. அவங்க வயது என்னம்மா? அவங்க வயது என்னம்மா? வயது 71. சரிம்மா, உங்க கேள்வி என்னம்மா? எதிர்காலம் எப்படி இருக்கும், ஆராய்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும்மா, நீங்கள் விடாமல் சனிக்கிழமைகளில் ஈசனோட வழிபாடு செய்ய இந்த பல நாளில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் படிப்படியாக விலகுமா. அதே மாதிரி அவங்களுக்கு சுய ஜாதகத்தை பக்கத்தில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ என்னென்னம்மா, இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரங்கள் சில நேரங்களில் அந்த 3வது சுத்து இந்த மாதிரி காலங்களில் வரும்பொழுதெல்லாம்
ஒரு சில குழப்பங்களை கொடுக்குமா. அதனால் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில பரிகாரங்களையும் நீங்கள் பண்ணிக்கிறது நன்மை கொடுக்கும் சாந்தியம்மா. நன்றி. அழைப்புக்கு நன்றி சாந்திமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? மயிலாடுதுறையிலிருந்து. கொஞ்சம் டிவியோட வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. உங்களுடைய வாய்ஸ் வந்து தெளிவா கேட்கல. கொஞ்சம் கம்மி. வெளியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் செந்தில்குமார் மேடம். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன் மேடம். உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. லக்னம் என்ன மேடம்? லக்னம் 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 கேட்டேன் மேடம். உங்களுடைய பேர் என்ன? பி செந்தில்குமார். செந்தில்குமார். செந்தில்குமார் சார், சார் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? கேளுங்க. காலை வணக்கம் செந்தில். மீனராசிக்கு எப்படி கேட்கணும்? காலை வணக்கம் செந்தில்குமார் சார். உங்கள் வயது என்ன சொன்னீங்க சார்? 50 சார். சரி, நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்காகவே இருந்துகிட்டு இருப்பீங்கய்யா. லக்னம் என்பது ஒரு உயிருக்கு சமமானது. அப்படிங்கும் பொழுது லக்னமும் தெரிஞ்சுக்கணும். ஒரு உடம்பில் வந்து தலைக்கு சமமானது. லக்னப்படியும் நம்ம கணக்கு பண்ணணும். பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ராசியை அடிப்படையாக எடுத்தோம்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்ங்கிறத விட நிதானத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் தான் இப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்யா. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய பஞ்சலிங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும், அதே மாதிரி பௌர்ணமி தினங்களில் வந்து வீட்டில் திருச்செந்தூர் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபடுவதும் நல்லபடியாக இருக்கும்யா. இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது நன்மை கொடுக்கும். நன்றி செந்தில்குமார் சார். அழைப்புக்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர்? பேர் பையனுக்காக கேக்குறேன். உங்க பையனோட பேரு, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்க சார். சக்திவேலுங்க. சக்திவேல். சிம்ம ராசி, மக நட்சத்திரம். லக்னம்? லக்னம் கடகம். வயது? வயது 23. என்ன கேள்வி சார் கேட்க போறீங்க? சார் கிட்ட கேளுங்க. ஹலோ, காலை வணக்கம் ஐயா. உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். பையன் கல்யாணத்துக்காக திருமணம் எப்போ நடக்கும்னு கேட்குறேன். அதாவது இப்போ படிக்கக்கூடிய காலங்கள்லேயும் வேலை செய்யக்கூடிய காலங்கள்லேயும் இருக்காருயா. இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். அவருக்கு 27-28 வயசுக்கு அப்புறமா தான் அவர் ஸ்டடியே ஆவார்யா. இருப்பினும் அந்த பழைய விஷயங்களை சிந்திக்காமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி நீங்கள் வழிபடக்கூடிய வீட்டில் இந்த பெண் தெய்வ வழிபாடை விடாமல் செய்கிறதும், அந்த ஆடி மாதத்தில் வச்சு வழிபாடுகள் செய்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எப்பெல்லாம் நேர காலங்கள் கிடைக்குதோ ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து சர்பங்கள் வழிபாடு, சர்ப வழிபாடோ இல்லை நாகர்கோயிலுக்கு ஒரு தடவையாவது வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர வர நிறைய மாற்றங்களை உணரலாம்யா. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் லேட் மேரேஜ் தான் இந்த பையனுக்கு நன்மை கொடுக்கும். நன்றி ஐயா. அழைப்புக்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பழனி மேடம். யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என் வீட்டுக்காரர் கேக்குறோம். அவரோட பேரு, வயது, ராசி, லக்னம், நட்சத்திரம்லாம் சொல்லுங்கம்மா. அவரு பேரு வந்து சஞ்சீவ். வயசு வந்து 34. கிருத்திகை நட்சத்திரம். ஓகே. ரிஷபராசி, தனுசு லக்னம். ஓகேம்மா, என்ன கேள்விமா கேட்க போறீங்க அவருக்காக? மேடம், அவர் எந்த தொழில் எடுத்தாலையும் அது வந்து செய்யலான்றாங்க, செய்யவே முடிய மாட்டேங்குது. பணம் வந்து ஃபைல ரெடி ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க வீடு நிலம் வந்து பூர்வீக நிலம் இருக்கு, அது பிடிக்கலான்னா கண்டிப்பா நல்ல ஆலோசனை கிடைக்குமா? சார் கிட்ட கேளுங்க. அம்மா காலை வணக்கம்மா. இவரை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்கம்மா. அந்த மஞ்சள் கலர் துணியை எடுத்துகிட்டு, இது அவர் செய்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். வியாழக்கிழமை காலையில் 6 to 7, இல்லை மதியம் 1 to 2, இல்லை நைட்டு 8 to 9 நேரங்களில் கொஞ்சோண்டு காசு எடுத்துக்கோங்க. அதில் துணியில் போட்டுட்டே வாங்கம்மா. அந்த காசு சேர்ந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய குருமார்களுக்கு இடங்களுக்கோ இல்லைன்னா பூஜை செய்யக்கூடியவர்களுக்கோ அதை கொண்டு போய் நீங்கள் ஒரு பொருளாக வாங்கியோ இல்லை அந்த காசாக கொண்டு போய் கொடுக்கறதும், இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கம்மா. ஒரு 6 வார காலங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க. 7வது வாரத்துக்குள்ளேயே சில மாற்றங்கள் இருக்கும். எனினும் ஜனனகால ஜாதகமே பேசுமா. நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் முறையான இதில் தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிபாடுகளை செய்யும் பொழுது மாற்றங்கள் உறுதியாக நடக்கும்மா. நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் அம்சவல்லி. யாருக்காக கேட்க போறீங்க?
இங்க பொண்ணுக்காக கேட்க போறோம். அவங்களுடைய பேரு, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்கம்மா. வயதும் சொல்லுங்க. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், லக்னம் வந்து விருச்சகம். வெரி குட். அதுக்கு வரன் பாத்துக்கிட்டு வயது வயது சொல்லுங்கம்மா. வயது வயது 24. ஓகேம்மா. இந்த சார் கிட்ட பேசுங்க. அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. உங்கள் கேள்வி கேட்கலாமா? வரன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். பாப்பாவுக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது சார். சரிம்மா. அம்மா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாம்மா, இன்னிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல் காசை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கருப்பு கலர் துணி, அந்த மீசை முறுக்குன தெய்வத்தை மனசார நினச்சிட்டு கருப்பு கலர் துணியை எடுத்துகிட்டு டெய்லி காலையில் முதல் காசை அவங்கள நினச்சி வச்சுட்டே வாங்கம்மா. எண்ணி 41 நாள் வைங்கம்மா. 41 நாள் வைக்கும் பொழுது அதோட தடை விலகும்மா. இந்த 41 நாளுக்குள்ள வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது ஒரு நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள், அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்கம்மா. ஆனால் இந்த 41 நாளில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது அந்த மீசை முறுக்குன தெய்வமாக. வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும்னாலும் முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வந்து தொடர்பு கொள்ளலாமா. நல்ல மாற்றங்கள் ஏற்பட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றிம்மா. அழைப்புக்கு நன்றி சார். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து முழுசான நல்லவர்கள் அப்படின்ற கிரகத்தை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து எப்படா சான்ஸ் கிடைச்சா கெட்டது பண்ணலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சில கிரகங்கள் நிற்கிறாங்க. அந்த மாதிரி முழுசாக கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன சார்? கண்டிப்பாக இதில் எப்படின்னா, இப்போ நம்ம முழு சுபர்னு சொல்கிறது வந்து ஜோதிடத்தில் உள்ள விஷயங்களை சொன்னாலும், முழு அசுபர்னு சொல்லும் பொழுது அவங்கள குணமே கெட்டவங்க தான். ஆனால் சில நேரங்களில் அதுவே விதிவிலக்காயிடுதுங்கிறது தான் உண்மை. பட் ஜென்ரலாகவே விதிபடி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த ராகு, அதே மாதிரி சனீஸ்வர பகவான். இதில் ஏன் அந்த விதி விலக்குன்னு சொன்னேன்னா, ஒருவேளை அந்த ஜாதகத்தில் அந்த பாவங்கள் வந்து அவங்க எந்த இடத்துல கெட்டு போகக்கூடிய பாவங்களில் இருந்துட்டால், அந்த ராகு பகவான் இருந்துட்டாங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்றாருங்கிறதும் உண்மை. பட் அந்த ராகு ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ராகு மகாதசைங்கிறது சில அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கெடுத்து கொடுக்கும். அதாவது முற்பாதியை கெடுத்துரும், பிற்பாதியை கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முற்பாதியை கொடுக்கும், அப்புறமா கெடுக்கும்ன்ற மாதிரி மாற்றி வயச கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சனீஸ்வர பகவானும் அப்படி தான். அவங்க அசுர ஜாதகமாக இருந்து சனீஸ்வர பகவான் வலுத்த ஜாதகமாக இருந்தால் சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அது 7 நாட்டு சனியிலையும் அஷ்டமத்து சனியில் தான் அவங்க யோகமாக வாழ்வார்கள். பட் ஜென்ரலாகவே சனி வந்து இருக்கக்கூடாத பாவங்களில் போய் உட்காந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த 7 நாட்டு சனியாக இருக்கட்டும், அந்த அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், அதுலேயும் சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேருக்கு சேர்ந்து ஒன்றா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பங்கள் வந்து ஒரு திக்கு தெரியாத நிலைக்கு போயிடுறாங்கங்கிறது தான் யதார்த்த உண்மை. அன்பர்களே, தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்கள் சார். உங்கள் பேர்? என் பேர் புருஷான் மேடம். யாருக்குங்க கேட்க போகிறீங்க? என் பையனுக்காக. அவரோட பேரு, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்க சார். வயதும் சொல்லுங்க. பையன் பேர் வந்து பாண்டி முருகன், கு பாண்டி முருகன். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. வயசு மேடம் 32 வயசு. லக்னம் சார்? லக்னம் மிதுன நட்சத்திரம் மேடம். ஓகே சார். என்ன கேள்வி கேட்க போறீங்க அவருக்காக? பையனுக்கு இன்னும் கல்யாணம் நிச்சயமா மாட்டேன். கண்டிப்பா நல்ல பதில் வரும் சார். சார் கிட்ட பேசுங்க. காலை வணக்கம் ஐயா. உங்களுக்கும் பாண்டி முனீஸ்வரருக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஐயா. பாண்டி முனீஸ்வரரை விடக்கூடாது. பாண்டி முனீஸ்வரரோட வழிபாடு பண்ணிக்கணும்யா. இடையில போயிட்டு மதுரைன்னு சொன்னால் நிறைய பேர் மீனாட்சி அம்மனை நினைக்கிற மாதிரி பல தடைகளை உடைக்கக்கூடிய பேசும் தெய்வமான பாண்டி முனீஸ்வரரையும் நீங்கள் போய் வழிபடுறது நன்மையை கொடுக்கும்யா. பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டீங்கனாலே ஒரு தடைகள் விலகும். அதுக்கப்புறமா பாண்டி முனீஸ்வரரை நினச்சி ஒரு துணி, சிகப்பு கலர் துணியில் ஒரு கை காசை எடுத்து மட்டும் வைங்கய்யா. நல்லபடியாக மாற்றங்கள் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா பாண்டி முனீஸ்வரரை போய் பாருங்கள். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் நேயர்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், அது கண்கண்ட தெய்வம். ஆனால் ஒரு வேண்டுதல்னு வச்சிட்டிங்கன்னா, பாண்டி முனீஸ்வரர்கிட்ட வச்சிட்டிங்கன்னா மறக்காமல் அதை செஞ்சிடணும். இல்லைன்னா அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை காட்டிக்கிட்டே இருப்பாருங்கிறது தான் யதார்த்த உண்மை. பட் பேசக்கூடிய தெய்வம் அன்பான தெய்வம், கேட்கும் வரத்தையும் கொடுக்கும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய தடைகளையும் உடைக்கக்கூடிய தன்மை வந்து பாண்டி முனீஸ்வரர் ஐயாவுக்கு உண்டுங்கிறது தான் உண்மை. நன்றி ஐயா. அழைப்புக்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? ஆனந்தகுமார் தாங்க பேசுறேன். அதான் டிவில பேசுறது. சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? ஆனந்தகுமார். ஓகே. யாருக்காகம்மா கேட்க போறீங்க?
ஆனந்தகுமார் பையனுக்காக கேட்க போறேன். பையனுக்காக அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயசெல்லாம் சொல்லுங்கம்மா. நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், ஆ, லக்கணம் தனுசு, ராசி மேச ராசி. ம். 17/1/1902. என்ன கேள்விமா கேட்க போறீங்க? பையனுக்கு தான் வேலை ஒழுங்கு கிடைக்கல, அதுக்காக கேட்கறோம். இப்போது இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரி, உங்களுடைய குழந்தைக்கு விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு சின்ன சைஸில், அதாவது உங்களுடைய நடுவிரல் சைஸில் ஒரு வெள்ளி வேல் எடுத்துக்கிறது, ஒரு 41 நாள் விடாமல் வேல் பூஜை செய்கிறது. அந்த வேல் பூஜை செய்யும் பொழுது ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு முருகனோட மூல மந்திரத்தை சொல்கிறதும், கந்த குரு கவசமும் கந்த சஷ்டி கவசத்தையும் கேட்குறதும், இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வேல் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில் உண்டியலில் போய் போடுறது. இதை நீங்கள் போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே நிறைய மாற்றங்கள் தெரியும் சகோதரி. இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உறுதியாக அவங்களுடைய குழந்தை பையனோட வாழ்க்கையில் நிகழும். அடுத்த தடவை ஆனந்தகுமார் சார் பக்கத்தில் இருந்து நீங்களே பேசினா கூட நல்லாயிருக்கும். நன்றி ஐயா. அழைப்புக்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? சரவண பண்டிட் கேட்கணும் மேடம். ஓகே, அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் எல்லாம் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லுங்க. டிவியோட வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா, இங்க அப்பதான் தெளிவா கேட்கும். சரி. இந்த பிறந்தது வந்து சொல்லு கலைராமா இது சொல்லு சொல்லுங்கம்மா. 2005 பிறந்தேன் மேடம். ராசி? ராசி வந்து மிதுன ராசி. நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம். லக்னம்? மேஷ லக்னம். என்ன கேட்க போறீங்கம்மா அவருக்காக? எனக்கு ரொம்ப பயங்கரமா கோபம் வருது மேடம். அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம். மதுரை பக்கமா, நீங்கள் தேனி பக்கமா, எந்த ஊருமா? சிவகாசில இருந்து பேசுறேன் சார். சிவகாசியில் எங்கே இருக்கீங்க? சிவகாசி காட்டுக்காரமன். அப்படியாம்மா, சரிம்மா. அங்கே வந்து போனீங்கன்னா சிவகாசி பக்கத்தில் வந்து போனீங்கன்னா செவல்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குமா. அந்த செவல்பட்டி கிராமத்தில் போய் கூட கோயில்னு அங்கே ஒரு கோயில் இருக்குமா. அந்த கோயிலுக்கு போய் விடாமல் வழிபாடுகள் செய்யுங்க. இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவம்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பரிகாரன்ற பேரில் பண்ணாதீங்கம்மா. ஏன்னா அது அவரோட இயல்பாகவே இருக்கும். விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த கோபங்கள் குறையிறதுக்கு வந்து தியானங்கள் பண்ணுறதும், விடாமல் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதும், அதே மாதிரி அந்த உங்களுடைய காவல் தெய்வம் அந்த கருப்பண்ணசாமி வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிறதுக்கும் நன்மையை கொடுக்குமா. இவர் நல்லபடியான வாழ்க்கை இருக்குமா. இந்த கல்யாண விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக கல்யாணம் பண்ணிக்கிறதும், அந்த தேவையில்லாத பழக்கங்களுக்குள்ளே போகாமல் மட்டும் பார்த்துக்கோங்கம்மா. மற்றபடி நல்லா இருப்பார்மா. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள், போலீஸ், உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா வருவார்மா. அது அவர் கோவங்கிறது அவரோட இயல்பு. அன்பானவர், மிகப்பெரிய வெற்றியாளராக வருவார்மா. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றிம்மா. அழைப்புக்கு நன்றி. சார், இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லே வந்து நம்மளை வந்து உச்சத்துக்கு கொண்டு போகிற கிரகங்கள்னு சிலது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதல பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய கிரகங்கள்னு இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதே மாதிரி இந்த இதில் மேடம் கேட்ட மாதிரி உச்சத்துக்கு கொண்டு போகிறதுன்றத விட இதில் எப்படி சொல்லலான்னா, எங்கே அடையாளமே தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு யோகங்கள் வரக்கூடிய அமைப்புகளில் வரும். இது எப்படி இருக்குன்னா, அந்த ராகு வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதே போல் அந்த கேது பகவான் வந்து இந்த ஷட்பலங்கள் ஜாஸ்தியாகி அந்த பாவங்களை கெடுக்கக்கூடிய பாவங்களில் போயிட்டாருன்னா அந்த உச்சாணி கும்பலேருந்து கீழே தள்ளிடுறாருங்கிறதும் வருத்தமான உண்மையே. கண்டிப்பாக சார், யதார்த்தமான பதில்களும் சிறந்த தகவலும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி மேடம். ஒவ்வொரு வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் சென்னையில் நம்ம டி நகரில் அலுவலகம் இருக்குது. விருப்பப்படுறவங்க முறையான கட்டணங்கள் செலுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் சந்திக்கலாம். செவ்வாய், புதன், வியாழன் வந்து திருச்சியில் அலுவலகம் இருக்குது, மலைக்கோட்டை பக்கத்தில். தேவைப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 11 மணி முதல் வரை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம லைவ் செஷன்ஸ், கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் மாதிரி ஆன்மீக தகவல்கள் மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்குது. இந்த சோபகிருது ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டர் நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம். தேவைப்படுறவங்களாக இருந்தால் நேரடியாக வந்து திருச்சி, சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். யாரெல்லாம் வாராகி பூஜைக்கு நாளைக்கு முன்பதிவு பண்ணியிருக்கீங்களோ
அவசியமாக வந்து நம்ம டி நகரில் இதில் அலுவலகத்துக்கு கால் பண்ணிவிட்டு அந்த டைம் கேட்டுட்டு தாராளமாக நீங்கள் வந்து பங்கு பெறலாம் நண்பர்களே. ஈவினிங் டயத்தில் வந்து பங்கு பெறலாம். மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி. உங்களில் சில பேருக்கு கால் கிடைக்காம போயிருக்கலாம், சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம். இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மனம் தளராதீங்க, கால் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.